நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரைஸ் தி லார்ட். பொதுவாகவே காத்திருக்குதல் என்று சொல்லும்போது அதை கேட்கும் போதே இயற்கையாகவே அது ஒரு கடினமான ஒரு காரியத்தை போலவே தோன்றுகிறது. காத்திருங்கள் என்று சொல்லும்போது அநேகருக்கு அது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. பழங்காலத்தை போல அல்ல. இப்பொழுது இட்லி சாப்பிட வேண்டுமானால், தோசை சாப்பிட வேண்டுமானால் வேகமாக மாவு அரைக்கக்கூடிய இயந்திரங்கள் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் நினைக்கிற காரியங்களை எல்லாம் வேகமாக செய்து முடிக்க முடியும் என்கிற நிலையிலே அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். பழங்காலத்தை போல அல்ல. பல மைல்கள் பிரயாணம் செய்ய வேண்டுமானால் எளிதாக பயணம் செய்யும்படியான வாகனங்கள், வசதிகள் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இருக்கிறது. ஆகவே பல மைல் தூரங்கள் நடந்து செல்ல வேண்டும் என்கிற நிலை இப்பொழுது இல்லை. ஆகவே காத்திருங்கள் என்று சொல்லும்போது இயற்கையாகவே இப்பொழுது வாழக்கூடிய மனிதர்களுக்கு கடினமாக தான் காணப்படுகிறது. நீங்கள் கம்ப்யூட்டர் உலகத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், கம்ப்யூட்டர் உலகம் முழுவதையும் இணைக்கக்கூடிய வேர்ல்டு வைடு வெப் வந்துவிட்டது. ஆகவே பழங்காலத்தை போல அல்ல. நாம் வாழக்கூடிய காலம் நினைக்கிற காரியங்களை வேகமாக செயல்படுத்த இயன்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே காத்திருங்கள் என்று சொல்லும்போது அது அநேகருக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஒரு கேள்வி எழும்புகிறது, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாய் இருக்கிறதா? ஒரு கேள்வி அநேகருடைய உள்ளத்திலே எழும்பலாம். நாம் வாழக்கூடிய எந்த காலகட்டமானாலும் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நினைக்கிற காரியங்களுக்காக தேவ ஜனங்கள் இந்த வேத வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் காத்திருக்க வேண்டியவர்களாகவே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட கேள்விகளோடு காணப்படலாம். ஏன் எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நாங்கள் நினைக்கிற விதமாக நிறைவேறவில்லை என்று நீங்களும் கூட கேள்விகளோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட கேள்விகளோடு தேவ ஜனங்களே நீங்கள் காணப்படுவீர்களானால் இந்த வேத வசனம் உங்களுக்கு பதில் கொடுக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு. பழங்காலத்தை போல அல்ல. உலக பிரகாரமாக முன்னேற்றம் அடைந்த காலகட்டத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடியதாகவே வேதம் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு என்று. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக நினைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் அவசரப்படுத்த முடியாது. கர்த்தரை நீங்கள் அவசரப்படுத்த முடியாது. கர்த்தருக்கென்று ஒரு நாள் உண்டு. அந்த நேரத்திலே, அந்த நாளிலே தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். அதற்காக கர்த்தருக்கு காத்திரு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாதையை சற்று நோக்கி பாருங்கள். உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை பாதையை சற்று உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து சிந்திப்பீர்களாக. ஏற்கனவே கெத்சமனே தோட்டத்திலே முழு மனுக்குலத்தின் பாவங்களையும்
தாம் ஏற்றெடுத்தபடியினால் இருதயம் நொறுக்கப்பட்டு காணப்படுகிறார். இப்பொழுது சரீரத்திலேயும் பாடுகள் உண்டாகிறது. பாரமான சிலுவையை கல்வாரி மலை நோக்கி சுமந்து செல்லக்கூடியவராக காணப்படுகிறார். வாரினாலே அடிக்கப்படுகிறார். பலவிதமான துன்பங்கள் சரீரத்திலேயும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக கல்வாரி சிலுவை பாதை இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த கல்வாரி சிலுவை பாதையிலேயும் கூட தேவனால் பலப்படுத்தப்படும்படியாக இயேசு கிறிஸ்து காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. தேவன் என்ன செய்தார்? சிலுவையை கல்வாரி மலை நோக்கி சுமந்து செல்லும்படியான அளவில்லாத கிருபையை தேவ பலனாக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் மனதிலும் இந்த 3 மண்டலங்களிலேயும் பெருகச் செய்யக்கூடியவராகவே காணப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவை பாதையிலே பரலோக பிதாவாகிய தேவனால் தைரியப்படுத்தப்பட்டவராக காணப்பட்டார். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்களும் கூட வாழ்க்கையிலே நான் நினைக்கிற சில காரியங்கள் நடக்கவில்லையே என்று ஏன் என்கிற கேள்வியோடு காணப்படலாம். சிலர் எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படலாம் என்றால், நாங்கள் அநேக நாட்களாக ஜெபித்தோம் சில காரியங்களுக்காக, அது நிறைவேறுமா என்கிற கேள்விகளோடு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கல்வாரி சிலுவை பாதையிலே தேவகுமாரனை பலப்படுத்தி தைரியப்படுத்தினேன் என்றால் இன்றைக்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிற தேவன் காத்திருப்பீர்களானால் உங்கள் இருதயத்தையும் ஸ்திரப்படுத்துவார், உங்கள் இருதயத்தையும் பலப்படுத்துவார், திட மனதுள்ளவர்களாக காணப்படும்படியாக செய்வார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் சிலருக்கு இன்றைக்கு சாட்சிகள் இருக்கும், சில காரியங்களுக்காக நாங்கள் அநேக நாட்களாக மாதங்களாக வருடங்களாக ஜெபித்தோம், அவைகளெல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்றும் சாட்சி பகரும்படியாக நீங்கள் காணப்படலாம். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் ஜெபித்த நாட்கள், தேவன் காத்திருக்கும்படியாக உங்கள் இருதயத்தை பலப்படுத்தினார், உங்களுடைய மனதை திடப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கூட தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்கள் இருதயம் பலப்படுத்தப்பட வேண்டும், உங்களுடைய மனது தேவனால் திடப்படுத்தப்பட்டதாக காணப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபித்து கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி உங்கள் மனதை திடப்படுத்தும் போது தேவனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக காத்திருப்பது என்பது உங்களுக்கு கடினமாக தோன்றாது. தேவ கிருபையினாலே நீங்கள் தேவனுக்காக திடமனதோடு இருதயம் பலப்படுத்தப்பட்டதாக காத்திருக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட மனதோடு காத்திருக்க வேண்டும் என்று சத்தியத்தை தியானித்தோம். ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சத்தியத்தை அறிந்து கொண்டோம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக காத்திருக்க வேண்டும் என்று சத்தியத்தை விளங்கி கொண்டோம். புது பலனுக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயருவார்கள். புது பலனுக்காக வல்லமைக்காக காத்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாகும்படியாக காத்திருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையின் நாளுக்காகவும் காத்திருக்க வேண்டும் என்று சத்தியத்தை விளங்கி கொண்டோம். ஒரு மனிதனாகிலும் கெட்டு போகக்கூடாது என்று தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக காணப்படுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். தெய்வ ஜனமே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேத வசனங்கள் மூலமாக தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்திலே யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் உண்டு, அவர்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதல்
உண்டாயிருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலே யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாள் மிகவும் பிரயோஜனமான நாளாக காணப்படும். அவர்கள் தேவனால் பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலனை பெற்றுக்கொண்டவர்களாக விளங்குவார்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12, 13, 19 வசனங்களை வாசிக்கும் போது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கொடுக்கிற ஒரு அருமையான சாட்சியாக காணப்படுகிறது. அவர் போதிக்கப்பட்டிருக்கிறார், தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டவராக காணப்பட்டிருக்கிறார். தேவனால் போதிக்கப்பட்டவராக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் அவைகளின் மத்தியிலே சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படியானால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே பட்டினி காணப்பட்டிருந்திருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள், பற்றாக்குறைவுகள் உண்டாயிருந்திருக்கிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தேவ சமூகத்திலே காத்திருந்தபடியினால் தேவன் பவுலுடைய இருதயத்தை பலப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். பவுல் அப்போஸ்தலனுடைய மனதை திடப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அவர் சாட்சி கொடுக்கிறார், எந்த சூழ்நிலையானாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவனுடைய சித்தத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பது எவ்வளவு அருமையானது என்பதை விளங்கி கொண்டு ஜீவிக்க வேண்டும். தேவனோடு உறவாடுகிற எந்த தேவ ஊழியக்காரரை கேட்டாலும் சாட்சி கொடுப்பார்கள், நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தோம், கர்த்தர் எங்கள் இருதயத்தை பலப்படுத்தினார் என்று, கர்த்தர் எங்கள் மனதை திடப்படுத்தினார் என்று சாட்சி கொடுப்பார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எந்த பற்றாக்குறைவுகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் அந்த நாளை தங்களுக்கு பிரயோஜனமாக்கி கொள்கிறார்கள். அந்த நாளை தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக ஆசீர்வாதமாக்கி கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய சில ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறார், கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாகவும் காணப்படுகிறார். அந்த யாக்கோபு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் யாக்கோபு அறிந்திருந்தார், ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் தேவன் என்பதை அறிந்திருந்தவராக சரியான நேரத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய இரட்சிப்பும் விளங்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை அறிந்து காத்திருக்கிறேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்கிறார். அந்த ரட்சிப்பை உங்கள் குடும்பத்தார் அடையும்படியான நாட்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். அதற்கு ஒரு நாள் உண்டு. ஆனால் காத்திருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் இருதயத்திலே பலனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். காத்திருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுடைய மனது திட மனதாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற காத்திருக்கக்கூடிய அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார்,
உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று படிக்கிறோம். ஆகவே தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தள்ளி போகலாம், சில காரியங்கள் நிறைவேறுவது தாமதமடையலாம். ஆனால் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலேயும் ரட்சிப்பை ஒரு நாளும் நீங்கள் தள்ளி போடவே கூடாது. ரட்சிப்பை அடைவது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலேயும் தாமதம் அடையவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவருக்கு பல பகைவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த பல பகைவர்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்கக்கூடியவராக காணப்பட்டார். அந்த ஜெபம் புறஜாதிகள் ரட்சிக்கும்படியான ஜெபமாக விளங்கினது. இங்கே நாம் பவுல் எழுதுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ ஜனமே, பல பகைவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்களிலே காணப்பட்டாலும் பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவை தாங்கினவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை கேட்கிறவராக காணப்பட்டார். அந்த ஜெபம் புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியான ஜெபமாக விளங்கினது. இங்கே என்ன படிக்கிறோம்? அனுக்கிரக காலம் என்று படிக்கிறோம். அந்த அனுக்கிரக காலம் என்பது எதை காட்டுகிறது? கிருபையின் நாட்களை குறிக்கிறது. ஆகவே தெய்வ ஜனமே, புறஜாதிகள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் உண்டாயிருக்குமே, ஆனால் அந்த ஜெபம் இன்றைக்கும் தேவ சபையிலே காணப்படுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவர் தரக்கூடிய விலையேற பெற்ற மீட்பை, ரட்சிப்பை பெற்று கொண்டவர்களாக ஒவ்வொரு மனிதனும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அனுக்கிரக காலம், கிருபையின் காலம், ரட்சிப்பை அடைவதற்கு ஏற்ற நாட்கள், ரட்சிப்பை அடைவதற்கு ஏற்ற காலம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் தாமதம் அடைந்தாலும் தள்ளி போனாலும், ஆனால் ரட்சிப்பை அடைகிற காரியம் ஒரு நாளும் தாமதம் அடையக்கூடாது. ரட்சிப்பை அடைகிற காரியம் ஒரு நாளும் தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் காத்திருக்கும் போது ஒரு நல்ல நோக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். நான் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பை அடையட்டும் என்கிற ஜபத்தோடு தேவனால் உங்கள் இருதயம் பலப்படுத்தப்பட்டதாக திடமனதோடு கூட காத்திருக்கக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நீங்கள் சிலர் சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் ஆத்துமாவிலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பரியந்தம் அந்த ஆத்தும ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அந்த ரட்சிப்பு என்ன? சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. நாம் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே பெற்றுக்கொள்ள போகிற சரீர மீட்பிற்காக ஆத்ம ரட்சிப்பை அடைந்தவர்களாகிய நாம் காத்திருக்கிறோம். அதை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் 25ஆம் வசனத்திலேயும் குறிப்பிடுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம்
வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஆத்ம ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், தேவனுடைய நீதியை உங்கள் வாழ்க்கையிலே அடைந்திருக்கலாம், தேவன் அருளுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஒரு காத்திருக்குதல் அவசியமாய் இருக்கிறது. எதற்காக? சரீர மீட்பாகிய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்று சொல்லும்போது மீட்பு, விடுதலை, பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கட்டுகள் இவைகளிலிருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடுதலையை காட்டுகிறது. அப்படி விடுதலை பெறும்போது நம்முடைய ஆத்துமா தேவன் அருளுகிற ரட்சிப்பை அடைகிறது. ஆனால் அது போதாது. அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது தான். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று படிக்கிறோம். ஆனால் அந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், ஆத்மாவிலே விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் சரீர மீட்பிற்காக காத்திருந்து தவிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிற அனுபவத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அந்த சரீர மீட்பை நாம் அடைந்தவர்களாக, பொறுமையோடு காத்திருந்த நாட்கள் வீணானது அல்ல என்பதை நிச்சயித்து கொண்டவர்களாக காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம், ஆத்துமாவிலே அடையக்கூடிய ரட்சிப்பை குறித்து அறிந்து கொண்டோம், சரீரத்திலே அடையக்கூடிய ஒரு மீட்பும் உண்டு என்பதையும் அறிந்து கொண்டோம். இவைகளெல்லாம் ரட்சிப்பு என்கிற வார்த்தையினாலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இன்னும் நாம் வேதத்தை படிக்கும்போது ரட்சிப்பு என்கிற வார்த்தையிலே இன்னும் சில அனுபவங்கள் காணப்படுகிறது. அது என்னவென்றால், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அநேக சூழ்நிலைகளை சந்திக்கலாம். சில பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் கூட நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்நாட்களிலே சந்திக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பாஸ்டர், எங்க வாழ்க்கையில சில சோதனைகள் வந்திருக்கிறது என்று சொல்வீர்கள். எங்க வாழ்க்கையில சில சோதனைகள் வந்திருக்கிறது என்று சொல்வீர்கள். அப்படியானால் சில சோதனைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை பாதையிலே சந்திக்கும் போது, பாடுகளை சந்திக்கும் போது என்ன சொல்கிறீர்கள்? சில பிரதிகூலமான சூழ்நிலைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி உங்கள் மனதை திடப்படுத்தி அந்த எல்லா சோதனைகளிலேயும், அந்த எல்லா பாடுகளிலேயும், அந்த எல்லா பிரதிகூலங்களிலேயும் நீங்கள் ரட்சிப்படையும்படியாக செய்வார். கர்த்தர் உங்களை அந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் மீட்கிறவராக காணப்படுவார். அந்த எல்லா பாடுகளிலேயும் தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். சில பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் அந்த வசனத்திற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே குறிப்பிட்டு விட்டு தான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்கள் வாழ்க்கை பாதையிலையும் சில பிரதிகூலங்கள் வரலாம், சில பிரதிகூலங்களை நீங்கள் சந்திக்கலாம், சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலேயும் நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். அந்த சோதனையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறாரே, அதற்கும் பெயர் என்ன? ரட்சிப்பு என்பதுதான். அநேக உதாரணங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். அன்னாள் மலடியாக இருந்தாள், ஆனால் அவள் ஜெபித்த போது அவளுடைய வாழ்க்கையில இருந்த தடை மாறினது. ஒரு பிரதிகூலமான சூழ்நிலை அன்னாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. அவள் என்ன செய்தாள்? தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க கூடியவளாக காணப்பட்டாள். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை பலப்படுத்தினார், மனதை திடப்படுத்தினார். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை கர்த்தர் என்ன செய்தார்? நீக்கி போட்டார். ஆகவே அவள் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றெடுத்த போது அவள் கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள்.
அவள் சொல்லுகிறாள், உமது ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள். என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறாள்? உமது ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட சில காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், காத்திருக்கலாம். கர்த்தர் அந்த பிரதிகூலமான சூழ்நிலைகளை மாற்றும் போது, தடைகளை நீக்கும் போது நீங்களும் சாட்சி கொடுப்பீர்கள். கர்த்தர் அருளின ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் படிக்கிறோம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படும்படியாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் காணப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. காரணம், முன்னால் செங்கடல் காணப்படுகிறது. ஆகவே செங்கடலை தாண்டி போக முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே என்ன சொன்னார் தெரியுமா? இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னார். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதை குறித்து படிக்கிறோம். மோசே சொல்லுகிறார், இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. அவர்கள் காத்திருந்தார்கள். தேவன் அவர்கள் இருதயத்தை பலப்படுத்தினார். தேவன் அவர்களுடைய மனதை திடப்படுத்தினார். அவர்கள் காத்திருந்த போது கர்த்தர் செங்கடலை பிளந்து பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். மோசே கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை குறித்து பயன்படுத்தின வார்த்தை என்ன? ரட்சிப்பு. அப்படியானால் உங்களுடைய எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் தேவன் உங்களுக்கு, நீங்கள் காத்திருக்கும் போது அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறாரே, அதற்கு பெயர் ரட்சிப்பு என்பதாகும். பிரைஸ் தி லார்ட். நாம் வேதத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ தாசர்களை குறித்து படிக்கிறோம். அன்றைக்கு தேசத்தை அரசாண்டு வந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா பொற்சிலையை வணங்காதது நிமித்தமாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே நெருப்பிலே தூக்கி வீசுவதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் அந்த அக்கினி சூளையிலேயும் கூட அவர்கள் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படி அவர்கள் காத்திருந்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்தார். தேவனை ஆராதிக்கக்கூடிய தேவதாசர்களுக்காக தேவன் இறங்கி வந்தார். அந்த பிரதிகூலங்களின் மத்தியிலே அந்த அக்கினி சோதனை அவர்களை பட்சித்து போடாதபடி தேவன் அந்த தேவதாசர்களை அந்த அக்கினி சூளையிலே தம்முடைய கரத்திலே ஏந்தக்கூடியவராக, தாங்கக்கூடியவராக, சுமக்கக்கூடியவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சோதனைகள் காணப்படலாம், ஆனால் நான் உன்னை தாங்குவேன் என்கிறார். நான் உன்னை சுமப்பேன் என்கிறார். நான் உன்னை ஏந்துவேன் என்கிறார். முதிர் வயது வரைக்கும் தப்புவிப்பேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இப்படி அக்கினி சூளையிலே தேவதாசர்களை தேவன் காப்பாற்றின போது அன்றைக்கு தேசத்தை அரசாண்டு வந்த நேபுகாத் நேச்சார் ராஜா கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று தேவனை புகழ்ந்தான். எப்படி? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று தேவனை புகழ்ந்தான். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். தெய்வ ஜனமே, அன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்றால் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் அவர்களை இரட்சிக்கக்கூடியவராகவே இருக்கிறார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று படிக்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான் என்று படிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் இரட்சிக்கப்படுவான் என்று படிக்கிறோம். அப்படியானால் ரட்சிப்பு என்கிற வார்த்தையிலே பல அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. ஆத்துமாவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய மீட்பு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே சரீரத்திலே நாம் அடைய போகிற மீட்பு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல,
தேவ ஜனங்கள் அனுதினமும் சந்திக்கக்கூடிய பிரதிகூலமான சூழ்நிலைகளிலே தேவன் மூலமாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெயம், வெற்றி, அதற்கும் ரட்சிப்பு என்றே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவமும் கூட ரட்சிப்பாகவே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று. முடியானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும், கர்த்தாவே பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியகரமான ரட்சிப்பின் அனுபவத்தை அடைய கிருபை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை அடையும்படியாக செய்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார். தேவன் தம்முடைய வசனங்களை உங்களுக்காக அனுப்பி கொடுப்பார். வாசியுங்கள், சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 81ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வசனத்துக்கு காத்திருப்பேன் என்று எழுதுகிறார். தெய்வ ஜனமே, நீங்கள் காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட அனுபவத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்றால், ரட்சிப்பை அடையும்படியாக காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனே நான் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைக்கட்டும் என்கிற அனுபவத்தோடு காத்திருக்க வேண்டும். உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் என்கிற ஜபத்தோடு காத்திருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர்கள் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சிலர் தேவ ஜனங்கள் என்று சொன்னாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை இழந்து போய் ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே துர்பாக்கியமான நிலை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், தேவ ஜனங்களே, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்வீர்களாக. பிரைஸ் தி லார்ட். அதற்காக காத்திருங்கள். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைக்கட்டும், உம்முடைய வசனங்களை எனக்கு தாரும், அந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவ சமூகத்திலே காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவைகளின்படி வாழும்படியாக செய்து வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக அனுகிரகம் செய்வார். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று படிக்கிறோம். வியாதிகள், பலகீனங்கள் வருகிறது உண்டு. நீங்கள் காத்திருக்கலாம். உடனே மருத்துவமனைக்கு ஓடாமல் எந்த மருந்தை சாப்பிட்டால் குணமாவீர்கள் என்று சிந்திக்காமல், கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறேன், பலவீனங்கள் நீங்கட்டும், நோய்கள் மறையட்டும், நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய ஜீவியத்திலே கடந்து சென்று கிரியை செய்யும்படியாக அவருடைய வசனத்திற்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தெய்வீக சுகத்திற்காக காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது அந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும், அழிவிற்கு தப்புவிக்கக்கூடியதாய் இருக்கும். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படியாக செய்ய தண்ணீர்கள் ஓடும் என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பும் போது அற்புதங்கள் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருப்பது பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பாக்கியகரமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு ஜெபியுங்கள், கர்த்தாவே
எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வேண்டும், எங்களுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சி வேண்டும். அதற்காக உம்முடைய வசனத்திற்கு காத்திருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எதனால்? தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பதினால், தேவனுடைய வசனத்திற்காக காத்திருப்பதினால். அவர் உங்களோடு பேசும்போது, அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது அற்புதங்கள் நடைபெறும். வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்கங்களை கேட்கும் போது தேவன் பேசக்கூடியவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து அங்கே என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பார்த்தீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைக்கிறார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் ஒன்றும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அவைகள் அற்புதங்களை செய்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் எசேக்கியாவை குறித்து படிக்கிறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு போனார். வியாதிப்பட்டு போன போது ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுகிறார்? எசேக்கியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீர் சீக்கிரமாய் மரித்து போவீர், உம்முடைய வீட்டு காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும் என்று குறிப்பிடுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி போய்விட்டார். எசேக்கியா என்ன செய்தார்? சுவர் புறமாய் திரும்பி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். அவருடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினால் தேவன் மனதுருக்கத்தோடு அந்த ஜெபத்தை நினைத்தருளி விண்ணப்பங்களை கேட்டருளி மறுபடியுமாக யாரை அனுப்புகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியாவை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கொடுத்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது? 15 வருடங்கள் கூட தேவனிடத்திலிருந்து ஆயுசின் நாட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக மாறினது. அப்படி எசேக்கியா தேவனிடத்திலிருந்து ஆயுசின் நாட்களை கூட பெற்றுக்கொண்ட போது கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிப்பீர்களானால் எசேக்கியா குறிப்பிடுகிறார், தேவன் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது தேவன் வாக்கு அருளினார். எதை குறித்து? ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று, ஈசாக்கு என்கிற குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு அருளினார். அந்த வாக்கு தத்தத்தில் தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். சரீரம் செத்தது என்னப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாமும் அவருடைய மனைவியாகிய சாராளும் காணப்பட்ட வேளையிலேயும் கூட தேவனுடைய வார்த்தைகள் அற்புதங்களை செய்யக்கூடியதாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் படிக்கும்போது the word of God is life and health என்று படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை படித்து பாருங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்,
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God is life and health. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வசனத்துக்கு, தேவனுடைய வசனத்திற்காக காத்திருப்பேன் என்று எழுதுகின்றது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலே தேவனுடைய இரட்சிப்புக்காக காத்திருங்கள். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களாய் இருங்கள். மூன்றாவதாக, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். கிருபை என்று சொல்லும் போதும் அதிலே பல அனுபவங்கள் காணப்படுகிறது. எப்படி இரட்சிப்பு என்று சொல்லும் போது அதிலே பல அனுபவங்கள் இருக்கிறதோ அதுபோல கிருபை என்று சொல்லும் போதும் அதிலே பல அனுபவங்கள் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, தகுதியில்லாதவர்களுக்கு தேவன் அடையும்படியாக செய்கிற மகா பெரிய இரக்கத்தை கிருபை என்று சொல்கிறோம். இன்னொரு அனுபவமும் காணப்படுகிறது. அது என்னவென்றால், தேவன் அருள்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் என்ன தெரியுமா? கிருபையின் ஆவியானவர். கிருபையின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் வேத வசனங்களை படிக்கும் போது எந்த அனுபவத்தை கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று விளங்கி கொண்டு படிக்க வேண்டும். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18-19 வசனங்களை படிக்கும் போது அங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று படிக்கிறோம். எதற்காக காத்திருக்க வேண்டும்? கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 33:18-19 வசனங்கள் படித்து பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி பாதாளத்திற்கு விலக்கி என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் குடும்பத்திலே வறுமை இருக்கலாம், ஆனாலும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த பஞ்சத்திலே வறுமையான சூழ்நிலையிலேயும் கர்த்தர் உங்களை காக்கிறார் என்றால், நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் அதற்காக என்ன செய்கிறார்? கிருபையை பொழிந்தருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் மரணத்தை அடையாமல், அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்துமாவிலே தேவன் அருளுகிற ஜீவனை இழந்து போகாமல், பாதாளத்திற்கென்று உங்கள் ஆத்துமா ஒப்புவிக்கப்படாமல் உங்கள் ஆத்துமா காக்கப்பட வேண்டுமானால் அதற்காகவும் நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபையை பொழிந்தருளுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? சரியான பாதுகாப்பிற்காக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக? உன்னுடைய வறுமையான சூழ்நிலையிலே தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே கிருபையை அருளும்படியாக நோக்கி பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் என்ன செய்வார்? நீதிமான் பசியினால் வருந்த விடார், கிருபையை பொழிந்தருளுவார், கிருபை உள்ளவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். தேவன் கிருபையை கொடுக்கிறார் என்றால் அது உங்களுக்கு பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எலியாவை குறித்து வேதத்திலே படித்து பாருங்கள். எலியா கர்த்தருக்காக காத்திருந்தார். அதனால் பஞ்ச நாட்களிலே எலியா தேவனால் பாதுகாக்கப்பட்டார். எலியாவினுடைய வாழ்க்கையிலே தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது காகங்களை அனுப்பினார். காகங்களை அனுப்பி எலியாவை என்ன செய்தார்? போஷித்தார். இரண்டாவதாக சாரிபாத் என்கிற விதவையின் மூலமாக அற்புதமாக கர்த்தர் எலியாவை போஷித்தார். மூன்றாவதாக தேவதூதன் வந்து எலியாவிற்கு உணவளித்தான். தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அன்றைக்கு எலியாவினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை
பெரிதாயிருந்தது என்றால் இன்றைக்கும் காத்திருங்கள் தேவ கிருபைக்காக. ஆபிரகாமோடு தேவனுடைய கிருபை காணப்பட்டது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை உண்டாயிருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே முக்கியமான ஊழியக்காரராக இருந்த ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், என் மகன் ஈசாக்கிற்காக பெண் பார்க்க வேண்டும், ஆகவே கடந்து செல்வாயாக, ஏற்ற ஒரு பெண்ணை என் மகனுக்காக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே முக்கியமான காரியதரிசியாக காணப்பட்ட ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறார். அது எலியாசாராக காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். அப்பொழுது எலியாசார் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு செல்கிறார். யாருக்கு? பெண் பார்க்கும்படியாக. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படியாக கடந்து செல்கிறார். அப்படி கடந்து செல்லும் போது தேவனுடைய வழி நடத்துதல் எலியாசாருக்கு உண்டாயிருந்தது. அதனால் சரியாக யாருடைய வீட்டிற்கு முன்பாக போய் நிற்கிறார்? பெத்துவேலின் குமாரத்தியாகிய ரெபேக்காளுடைய வீட்டிற்கு முன்பாக போய் நிற்கிறார். நின்றபோது எலியாசாருக்கு விளங்கிவிட்டது, சரியான இடத்திற்கு தேவனால் வழி நடத்தப்பட்டிருக்கிறோம் என்பது விளங்கிவிட்டது. ஆகவே அந்த சமயத்திலே தான் எலியாசார் ஆபிரகாமுடைய வீட்டிலே காரியதரிசியாக காணப்பட்ட முக்கியமான ஊழியக்காரர் சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி என்ன? என் எஜமானனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை இருக்கிறது என்று சாட்சி கொடுத்தார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதலாவது படியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, போதும், தன் ஊழியக்காரரை நோக்கி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக செல்வாயாக என்று குறிப்பிடுகிறார். அப்படியே ஊழியக்காரர் கடந்து செல்கிறார். சரியான இடத்திலே வந்து ரெபேக்காளுடைய வீட்டிற்கு முன்பாக வந்து நிற்கிறார். நிற்கும் போதுதான் சாட்சி கொடுக்கிறார், என் எஜமானனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசி. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் நாம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். தெய்வஜனமே, தேவனுடைய கிருபைக்காக ஜெபிப்பீர்களாக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய உண்மையும் உங்கள் வாழ்க்கையிலே விலகாததாக மாறாததாக இருக்குமே ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்கிற காரியங்களை கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி வாய்க்க செய்வார். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, யோசேப்பை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு இருந்தபடியினால் சகோதரர்கள் குழியிலே தள்ளி அவனை அடிமையாக விற்று போட்ட போதிலும் கூட கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி எகிப்து தேசத்திலே அதிபதியாக காணப்படும்படியாக மேன்மைப்படுத்தினார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை உண்டாயிருந்தது. மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். தேவன் மோசேயின் மேல் கிருபை வைத்ததினால் பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தி பெரிய அதிசயங்களை செய்தார். அதை குறித்து யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். வீட்டிலே போய் இந்த வசனங்களை எல்லாம் படித்து பாருங்கள். மோசேயனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை காணப்பட்டது. தெய்வ ஜனமே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது தாவீதுக்கு தேவனுடைய கிருபை உண்டாயிருந்தது. தாவீதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை உண்டாயிருந்தபடியினால் ஆசீர்வாதம் எப்படி காணப்பட்டது தெரியுமா? தாவீதனுடைய சிங்காசனத்திலே
அவருடைய மகன் சாலோமோன் வீற்றிருக்கும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது பவுலை குறித்து படிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை காணப்பட்டது. அதனால் அநேக அற்புதங்கள் உண்டாயிருந்தது. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அளவில்லாத தேவ கிருபை பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதனால் அநேக அற்புதங்கள் பவுல் மூலமாக நடந்தது. தெய்வ ஜனமே, கிருபையின் ஆவி, பரிசுத்த ஆவியானவராக உங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும். தேவனுடைய மகா பெரிய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையாக காணப்படட்டும். தெய்வ ஜனமே, அப்பொழுது காத்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை உண்டாயிருந்தது என்று நீங்களும் சாட்சி கொடுப்பீர்கள். நாம் மக்கதோனியா நாட்டு விசுவாசிகளை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த தேவ கிருபை உண்டாயிருந்ததாக நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திற்கு வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த மக்கதோனியா நாட்டு விசுவாசிகள் எப்படிப்பட்ட பிரத்யேகமான விசேஷித்த கிருபையை பெற்றவர்களாய் இருந்தார்கள் என்றால், தேவனுக்கு கொடுக்கிற கிருபையை பெற்றிருந்தார்கள். தேவனுக்கு கொடுக்கிற கிருபையை பெற்றிருந்தார்கள். சிலரை பார்க்கும்போது நாம் சொல்லுகிறோம், அந்த சகோதரன் கிருபை பெற்ற சகோதரன் என்று சொல்லுகிறோம். அந்த சகோதரி கிருபை பெற்ற சகோதரி என்று சொல்லுகிறோம். எதை வைத்து சொல்லுகிறோம்? அவர்கள் தேவனுக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய விசேஷித்த கிருபையை அவர்கள் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். அது ஒரு விசேஷித்த கிருபை. அப்படிப்பட்ட கிருபை மக்கதோனியா நாட்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. வாசியுங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை படித்து பாருங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மக்கதோனியா நாட்டு விசுவாசிகளை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே விசேஷித்த கிருபை உண்டாயிருந்தது. உதாரத்துவமாக தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய கிருபை உண்டாயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர்களை சாட்சியாக முன்னிறுத்தி கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், நீங்களும் அப்படிப்பட்ட கிருபையை பெற்றவர்களாக விளங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை எந்த கஷ்டகாலங்களிலேயும் கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களிலே உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய எந்த கஷ்டகாலங்களிலேயும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் விசேஷித்த கிருபையை கொடுத்திருந்தார். அவர்களுக்கும் உபத்திரவம் இருந்தது. அவர்களும் சோதிக்கப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களும் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே அவர்கள் வஞ்சனை செய்யவில்லை, உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய திராணிக்கு மிஞ்சியும் தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்களாக தேவ ஜனங்களே நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். உங்களை ஒரு முன்மாதிரியாக நிறுத்தி மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய சபை ஊழியத்திலே அப்படிப்பட்ட சகோதரர்களை, அப்படிப்பட்ட சில சகோதரிகளை எழுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
அவர்கள் கர்த்தருக்கு கொடுப்பதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி உண்மையில்லாத சிலர் இருப்பீர்களானால் நீங்களும் அவர்களை கண்டு தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெறும்படியாக உண்மையாயிருக்க வேண்டும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் உங்கள் கஷ்ட காலங்களிலே கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பூரண கிருபை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு உண்டாயிருந்த பூரண கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கும்படியான பூரண கிருபை அவர்களுக்கு உண்டாயிருந்தது. தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் அதற்கும் தேவனுடைய கிருபை அவசியம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு அவருடைய ஊழியத்தை முன்னெடுத்து செல்லும்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் காணப்படுகிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பூரண கிருபையை கொடுத்திருந்தார். அந்த கிருபையிலே குறைவு இல்லை, பூரண கிருபை. அதனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பார்த்தீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நீங்களும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, காத்திருக்கிறோம், உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே பூர்ண கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவே, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய பூர்ண கிருபை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். உமக்கென்று கொடுக்கும்படியான கிருபை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். பஞ்சத்திலே வறுமையின் நாட்களிலே காக்கப்படும்படியான கிருபை எலியாவின் வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த தேவ கிருபை, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த தேவ கிருபை, மோசேயினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த தேவ கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக, அந்த தேவ கிருபைக்காக காத்திருக்கிறவர்களாக, அந்த தேவ கிருபையிலே பெருகக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை என்பது மிகவும் அருமையானது. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று படிக்கிறோம். சங்கீதக்காரர் எழுதி இருக்கிறார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று படிக்கிறோம். இன்றைக்கும் தேவ பயம் இல்லாமல் சிலர் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை இல்லை. கிருபையை போக்கடித்தவர்களாகவும் பொய்யான மாயையை பற்றி கொண்டவர்களாகவும் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பயந்து வாழவில்லை. ஆனால் சங்கீதக்காரர் எழுதுகிறார், தேவனுடைய கிருபையை போக்கடித்து விடக்கூடாது என்கிற உணர்வோடு எழுதுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்குமாம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்பின் அனுபவத்தை ஆசீர்வாதமாக அடைந்து கொள்ளும்படியாக ஜெபிப்பீர்களாக. கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கடந்து வரக்கூடிய வேத வசனத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்பீர்களாக. கர்த்தருக்காக காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய பூரண கிருபைக்காக தேவனிடத்தில் மன்றாடுவீர்களாக. தேவனே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். காத்திருக்கிறோம், இருதயத்தை பலப்படுத்தும். காத்திருக்கிறோம், மனதை திடமனதாக்கும். காத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளானாலும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய
பலனை தாரும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுங்கள். கர்த்தர் சரியான தேவ அனுபவங்களுக்காக சத்தியத்தை அறிந்து காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை அடையும்படியாக செய்வார். தம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். தம்முடைய கிருபையை பூர்ணமாக அடையும்படியாக செய்வார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் இருப்பீர்கள். தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுகிறவர்களாய் இருப்பீர்கள். எந்த ஒரு ரகசிய பாவமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இராது. கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை பெரிதாய் இருக்கும். எப்படிப்பட்ட தேவ கிருபை! பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதான கிருபை உங்களுடைய வாழ்க்கையில எந்நாளும் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் ஜெபிப்பீர்களாக. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதான கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே உண்டாயிருக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சமர்ப்பணம் செய்து ஜெபிப்பீர்களாக. கர்த்தருக்கு பயந்து வாழும்படியாக, தீமையை விட்டு விலகும்படியாக, ரகசிய பாவங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு ஜீவியம் செய்யும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வீர்களாக. அப்படிப்பட்ட ஜபத்தோடு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இருதயத்தை பலப்படுத்துவார், மனதை திடப்படுத்துவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவனை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எந்நாளும் தேவன் கொடுக்கிற பூரண சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆட்கொண்டதாய் இருக்கும். கர்த்ததாமே இந்த தேவ வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமீன். கர்த்தருக்கு காத்திருப்பதினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு சில ஆசீர்வாதங்களை நாம் அடுத்த வாரத்திலேயும் தியானிக்கலாம். இயேசு என் தேவனே, இயேசு என் ஆண்டவர், இயேசு என் இரட்சகர், கர்த்தரை ஆராதிப்போம். இயேசு என் தேவனே, இயேசு என் ஆண்டவர், இயேசு என் இரட்சகர், கர்த்தரை ஆராதிப்போம். தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 நீரே. தேவனே தேவனே தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 நீரே.
ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்கிற வசனத்தின் மூலமாக கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும் என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கற்றுக்கொள்ளும்படியாக செய்தீரே. கேட்ட வசனத்தின்படி உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். வேத வசனங்கள் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியதாய் இருக்கட்டும். பூர்ண தேவ கிருபை உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கர்த்தாவே எப்பொழுதும் உமக்குள்ளாக சந்தோஷமாக வாழ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் தாமே பலப்படுத்தும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கே உரியது. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், வேத வசனங்கள் கடந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், பூரண தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பதினால் உண்டாயிருக்கும்படியாக தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக, ஆமென்.